ஷார்ட் டேர்ம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஏதோ நம்ம சாதிச்சிட்டோம், இன்னைக்கு ஏதோ நம்ம என்ஜாய் பண்றோம் அப்படிங்கிறதுல இருக்கு. ஆனா லாங் டேர்ம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளோட வெல்த் கிரியேஷன்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட் வேணுமா இல்ல பெரிய வெல்த் வேணுமா, நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் உங்க சிந்தியா. ஷார்ட் டேர்ம் ட்ராப் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிடுற மாதிரி ரொம்ப ஈஸி செய்யறது, குவிக்கா பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம், டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். ஆனா உங்களோட ஹெல்த்துக்கு நல்லதா அப்படின்னு லாங் டேர்மா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது மாதிரிதான் நீங்க ஸ்பெண்ட் பண்ற, தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு அமௌண்ட்டும் இன்னைக்கு நமக்கு அது ஹாப்பியா இருக்கும். ஆனா லாங் டேர்மா திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா அது அந்த இடத்துல நமக்கு பணம் சேவே ஆயிருக்காது. லாங் டேர்ம் மைண்ட் செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேங்கோ ட்ரீ மாதிரி. இன்னைக்கு நம்ம மேங்கோ ட்ரீ பிளான் பண்றோம் அப்படின்னா அது வளர்ந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ஃப்ரூட்ஸ் மட்டும் கொடுக்காது, மாங்காய் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம், மாம்பழத்தை யூஸ் பண்ணலாம், ஏன் அதனோட லீவ்ஸை கூட எடுத்து நம்ம வாசல்ல தோரணமா கட்டிக்கிறோம். அது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய மாமரம் பல பேர்த்துக்கு பல நிழலை கொடுக்குது. அது மாதிரிதான் நம்மளோட லாங் டேர்ம் மைண்ட் செட்டும். ஒன்ஸ் நீங்க அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, பணம் வந்து பல்கா சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு பின்னாடி பல வருஷம் கழிச்சு அது எந்த இடத்துல எப்படியெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா அதை நம்மளால இமேஜினே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். எப்படி நம்மளோட ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டை லாங் டேர்ம் மைண்ட் செட்டா மாத்தலாம் அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்பர் 1, ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க உங்களை திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு இப்போ நம்ம இருக்கோம், இப்போ நம்ம 2024 டிசம்பர்ல இருக்கோம் அப்படின்னா 2034 டிசம்பர்ல நீங்க இருக்கிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஃபினான்ஷியல் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த இடத்துல இருப்பீங்கிறத இமேஜின் பண்ணிட்டு நீங்களே உங்களை திட்டிக்குவீங்களா, ஸ்கோல் பண்ணிக்குவீங்களா, இல்ல நீங்களே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவீங்களா, கங்க்ராட்ஸ் பண்ணுவீங்களா, நீங்களே உங்களை தட்டி கொடுத்துக்குவீங்களா அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணுங்க. அடுத்தது, அந்த 10 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன பொருள் வேணுமோ அதை இன்னைக்கே நீங்க கோல்ல எழுதி வைங்க. இந்த விஷயத்த 10 வருஷம் கழிச்சு நான் ஓன் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறது. நம்பர் 3, ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிட்டீங்க, ஒரு லாங் டேர்ம் ஒரு சூப்பரா ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டீங்க, உங்களை கோலை நோக்கி போறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிவார்ட் நம்ம கொடுக்கலாம். சின்ன ரிவார்ட் தான், பெரிய ரிவார்ட் கிடையாது. அது கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா நீங்க இன்னைக்கு ஒரு கேட்ஜெட் வாங்கணும், இந்த மந்த் பட்ஜெட்ல நான் ஒரு கேட்ஜெட் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கேட்ஜெட்டுக்கு பதிலா நெட்ஃபிளிக்ஸ்ல இன்னைக்கு நைட்டு நம்ம ஃபேமிலியா வந்து பாப்கார்ன் இல்ல ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஒரு மூவி பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நீங்க உங்களோட வின்னை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இது வந்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும், உங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். இல்ல அது எனக்கு போரிங் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மூவி படத்துக்கு போயிட்டு வாங்க, அது கூட ஒரு ஹாப்பினஸ் தான். கேட்ஜெட் வாங்குறத கம்பேர் பண்ணும்போது மூவி நைட் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட போறீங்களா இல்ல மேங்கோஸ் சாப்பிட போறீங்களா அப்படிங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்களோட இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மைண்ட் செட்ல இருந்து மேங்கோ மைண்ட் செட்டுக்கு சீக்கிரம் மூவ் ஆயிடுவீங்க அப்படின்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட்